யுகமாற்ற பயணத்துக்காக நீங்கள் இந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணது பல பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கோயில்களை பூரா ஒட்டு மொத்தமாக தரிசனம் பண்ண ஆற்றல். ஒரு தெய்வம் கூட விடுபடாது. ஏன்னா எல்லாரும் இங்கே வந்து அனுமதி கேட்டு 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 சிவபெருமானோட இணைஞ்ச நிலை இது. அதனால் இந்த லிங்கம் அபூர்வமான லிங்கம். நம்புனவங்களுக்கு அது இன்னும் அதை பற்றி ரகசியங்கள் ரொம்ப இருக்குது. இது எது கொடுக்கப்பட்டது, என்ன இடங்கள், கதையெல்லாம் ரொம்ப இருக்குது. யுகமாற்றம் வரதவங்களுக்கெல்லாம் பிணியை போக்கணும், அவங்களோட பாவ சாபங்களை விமர்சனம் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் தேவைப்படுது. யுகமாற்றங்கிறது லேசப்பட்ட விஷயங்கள் கிடையாது. மாற்று யுகத்தை மாற்றன்னா ஒரு மனுஷனை ஒரு குடும்பத்தை ஒழுங்காக வந்து நிர்வாகம் பண்ண முடியாது. என்ன கணவன் மனைவி கூட ஒற்றுமை இருக்காது. காலையில் ஒரு பேச்சு, சாயந்தரம் ஒரு பேச்சு, இரவு ஒரு பேச்சாக இருக்கும். பிள்ளைகள் 5 பிள்ளைகள் 3 பிள்ளைகள், இப்போ 2 பிள்ளை தான் இருக்குது. ஒன்று போல் இருக்காது, வழி நடத்த முடியாது. கணவனோட பிறந்தவங்கள ஒன்றா இணைக்க முடியாது, மனைவியோட பிறந்தவங்கள ஒன்றா இணைக்க முடியாது, சொந்தக்காரங்களை ஒன்றா இணைக்க முடியாது. அப்போ பிரபஞ்சத்தை ஒன்றா இணைக்கிறது எவ்வளோ பெரிய பணின்னு உங்களுக்கு தெரியும். புரியுதா? அதனால தான் அவங்க வந்த இடங்களில் அடுத்தவங்களை பார்க்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் சித்தனோட தனிப்பயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவள் சரியில்லை, இவள் சரியில்லை, அவள் தலை விட்டு போட்டு பாரான், இவன் அரை ட்ரெஸ் பண்ணிட்டு வரான், அவன் இப்படி வாரான், இவன் இப்படி வாரான், அவன் அதை பேசுனான், இவன் பேசுனான், அங்கிட்டு அது நடக்கு, இங்கிட்டு இது நடக்கு, அவள் இதை சொன்னா, இதை சொன்னா, இவன் வேண்டாத சொன்னா, அதெல்லாம் தூர போட்டணும். இங்கே வந்து ஒரே இது சித்தனோட சுழி முனையை மட்டும்தான் பார்க்கணும். சித்தனோட அவன் என்ன சாப்பிட்டான், என்ன செய்கிறான், என்ன சம்பாத்தியம் பண்ணதான், எங்கிருந்து காசு வருது, எப்படி பூஜை நடத்துது, எப்படி சித்தனானா, இந்த நிலைக்குள்ளே ஏன்னா நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது. கடந்த காலங்களில் என்ன செஞ்சான் சித்தன் போனோம் எப்படி சேட்டைகள் செஞ்சால் அவங்க எல்லா விஷயங்களும் எல்லா நேரங்களையும் எல்லா தன்மையும் மனித இயல்புகளோடு வந்து அதை பார்த்து இது நல்லது, இது கெட்டது, இது ஆகாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க தான் ஞானிகள், சித்தர்கள், மகான்கள். கோடியில் ஒரு ஆள் வந்து பிறக்கும்போது ஞானியாக பிறப்பாங்க. திருஞான சம்பந்தர் மாதிரி, ஆதிசங்கரர் மாதிரி இப்படி பிறப்பாங்க. மற்ற எல்லாம் கற்றுக்கிட்டவங்க தான் பிரபஞ்சத்தை பார்த்து எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது நல்லது, எது கெட்டது, யார் எப்படி இருக்கா, அம்மா காலையில் எப்படி இருப்பா, மதியம் எப்படி இருப்பா, நைட்டு எப்படி இருப்பா, காசு கொண்டு போனால் வீட்டில் என்ன நடக்கும், காசு இல்லாமல் போய் உட்கார்ந்துருந்தா என்ன நடக்கும், வேலை பார்த்துட்டு போனால் என்ன மரியாதை, வேலை பார்க்காம போனால் என்ன மரியாதை, வச்சுருந்தா என்ன மரியாதை, வச்சுருக்காட்டு என்ன மரியாதை, நோயோடு இருந்தால் என்ன மரியாதை, ஆரோக்கியம் இருந்தால் என்ன மரியாதை, எல்லா விஷயங்களையும் வந்து அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு எப்படி பிரபஞ்சம் பார்க்கும், வச்சிருக்கையில் எப்படி பார்க்குது, இல்லாமல் இருக்கையில் எப்படி பார்க்கு, நல்ல குணமாக இருக்கிறவங்கள என்ன சொல்லுது, கெட்ட குணமாக இருந்தால் என்ன பேசும், என்ன நடக்கும், எல்லா விஷயங்களையும் கற்று தெரிஞ்சவங்க தான் ஞானம் அடைகிறாங்கன்னு சொல்லப்படுது. அப்போ புத்தர் வந்து எவ்வளோ நாள் காத்திருந்தார் ஞானம் அடையிறதுக்கு? அவர் என்னென்னலாம் கற்றுக்கிட வேண்டியது இருக்குது. புத்தர் காட்டுக்கு போனார், ஞானம் அடைஞ்சார். அரச மரத்துக்கு அடியில் உட்காந்தார், போதி மரத்துக்கு அடியில் இருந்தார், ஞானம் அடைஞ்சார். 4 வார்த்தையில் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவருக்கு எங்கே போனார், என்ன செஞ்சார், என்ன கஷ்டங்களான, என்ன அவமானங்கள், பின்னாடியே ஒருத்தன் மச்சினம் போகிறான். என்ன அப்பா கூட பிறந்த தங்கச்சியோட அக்காவோட மகனோ ஒருத்தர் விரட்டிக்கிட்டே போகிறான். அவர் நல்லது செஞ்சால் இவன் கெட்டதே செஞ்சுக்கிட்டு போவான். அவர் வேண்டான்னு சொல்லி ஓடியும் விட மாட்டேங்கிட்டான் அவன். அப்போ அவருக்கு நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்லுவான், இவன் போய் கெட்ட கருத்துக்களை சொல்லுவான், கெட்டதாக வழி நடத்துவான். கடைசியில் பிரபஞ்சமே தாங்க முடியாமல் ஒரு மலை இதில் ஏறையில் வெடிச்சிருச்சு, உள்ளே போயிட்டாங்க. அவங்க கூட அகத்தியட்டன்னு வருது. புத்தர்கிட்ட ஒரு சீடர்கள் கூட இல்லாமல் அவன் பக்கம் போயிட்டாங்க. போய் சொல்லி ஏமாற்றி எப்படி வாசுதேவர் இன்னொருத்தன் அவர் நான் தான் வாசுதேவன் சொல்லி சொன்னானோ அது மாதிரி அவன் நான் தான் என்கிட்ட தான் ஆற்றல் இருக்குன்னு புத்தர் எதையும் கண்டுக்கிட மாட்டார். சொல்லி ஆட்களை வழி நடத்தினான். இவர்கிட்ட ஒரு சீடர் கூட இல்லை, இவர்கிட்ட நல்லது செய்யறதுக்கு ஆட்களே இல்லை. அப்போ பிரபஞ்சத்துக்கு கோபம் வந்துருச்சு. அதை வாயை திறந்தவொடனே உள்ளே போயிட்டாங்க. இதெல்லாம் உண்மையாக நடந்த நிகழ்வு. ஒரு மலை முகட்டில் ஏறிக்கிட்டு இருக்கையில் அவரை முன்னாடி போக இவங்க பின்னாடியே தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்க போகிற பாதையில் நிலச்சரிவு வந்துடுச்சு. கேரளாவில் வந்த மாதிரி வெடிச்சிருச்சு, உள்ளே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் எல்லாம் பிரபஞ்சம் நம்பிச்சு, புத்தரை நம்பிச்சு. அது மாதிரி நம்ம பாதையில் போக ஏகப்பட்ட தடைகள் வரும். நம்ம கருத்துக்களை சொல்லல ஏகப்பட்ட பேரை அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க. சொந்தக்காரன் மெயினாக கெடுப்பாங்க, நண்பர்கள் கெடுப்பாங்க, கூட இருக்கிறவங்க கெடுப்பாங்க. புரியுதா? வெளியிலலாம் எதிரிகளை தேடவே வேண்டாம், கூடையே இருப்பாங்க. நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு எங்கேயும் போய் தேட வேண்டாம். அதே மாதிரி தான் இல்லங்கள்லையும். என்ன
வெளியிலலாம் போய் அவங்களெல்லாம் எனக்கு பகையாளின்னா தெரிஞ்சு போயிடும். உள்ளுக்குள்ளே இருந்து அக்கா தங்கச்சி மாமன் மச்சின பகையாளி இருந்தால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கூடயே இருப்பாங்க, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, வசமாக ஆப்படித்து வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த ஆப்பை புட்டுங்கவே முடியாது நம்மளால். கண்ணீர் தான் விடணும், ரத்த கண்ணீர் தான் விடணும். ஏன்னா நம்பினதுக்கு வச்ச ஆப்பு அது. உள்ள வீட்டுக்குள்ளே விட்டதுக்கு வச்சது ஆப்பு, எங்கே எதுக்குன்னு சொன்னதுக்கு வச்ச ஆப்பு, நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு வச்சதுக்கு வச்ச ஆப்பு, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்து இந்த இடத்துல சரியான நேரத்தில் அவன் எப்படி ரதத்தை விட்டு ஓடினானோ, சல்லியை வந்து கர்ணனுக்கு ரதம் ஓட்டாமல் நடுக்காட்டில் விட்டு போனானோ, அதே மாதிரி கஷ்டம் மேலே கஷ்டம் வரையில் எங்கடா பிரச்சனை இருக்குன்னு உரி விட்டுட்டு போயிடுவாங்க. வெளியே சொல்லவே முடியாது. திருடனுக்கு கேள் கொட்டினா எப்படி சொல்ல முடியாது? உங்கள் அக்கா தானே செஞ்சா, உன் மச்சினன் தானே செஞ்சான், உன் கொழுந்தன் தானே செஞ்சான், நீ தானே நம்புனேன் அப்படின்னு போயிடும். புரியுதா? கேள் கொட்டினவங்க எத்தனையோ பேர் நம்ம கூட இருக்காங்க, வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க. நம்ம அதே மாதிரி தேலாக இருந்துடக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது, இனத்துரோகம் பண்ணக்கூடாது, என்ன நம்பினவங்கள கெடுத்து விட்டுறக்கூடாது. அந்த விஷயங்களை ரொம்ப தீவிரமாக இருக்கணும். ஒரு வார்த்தை சோழி முடிச்சிடும் ஒரு குடும்பத்தை அப்படிங்கிறத நினச்சி தெளிவாக இருக்கிற நமக்கு புண்ணியங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நமக்குள்ளே தான் ஆன்மீகம் இருக்குது, வேறு எங்கேயும் ஆன்மா ஈகையோடு இருக்கிறது ஆன்மீகம் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம். கடவுள் எங்கேயும் இல்லை, அன்பில் மட்டும்தான் இருக்கார், அரவணைப்பில் மட்டும்தான் இருக்காது, அருளல் மட்டும் கொடுத்ததில் மட்டும் மன்னிக்கிறதுல மட்டும்தான் கடவுள் இருக்கார். அதனால் கடவுளை பார்க்கறதுக்கு ஊனக்கண்ணை வச்சு பார்க்க முடியாது. ஞானக்கண்ணுன்னு ஒரு கண்ணு தனியாக இல்லவே இல்லை உலகத்தில். நம்ம கண்ணை தான் ஊன நிலையை தவிர்த்து நல்லதை பார்க்க பழகிக்கணும். இங்கே சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணையில் எல்லாருக்கும் தெரியணும்னு கிடையாது, சில பேருக்கு தெரியும். அங்கே கண்கள் தெரியும், 2 கண்கள் தெரியும். அது சிவமகா ஆதாள பாதாளத்தில் தவம் இருக்காருல்ல, அவரோட 2 கண்கள் தெரியும். அது வந்து என் கண்ணை ஒத்து இருக்கும், என்ன சீடர்கள் கண்ணை ஒத்து இருக்கும். இங்கே யார் நம்பிக்கைக்கு உங்கள் கண்ணை கூட சில நேரம் ஒத்து இருக்கும். ஏன்னா எல்லாரும் அந்த ஆற்றலுக்குள்ளே புதஞ்சு இருக்காங்க. உங்கள் கண்ணு மாடி கூட சிவலிங்கத்தில் சில நேரங்களில் கண்கள் தெரியும். தவத்தில் நீங்கள் முன்னாடி எப்படி உங்களை பார்ப்பீங்களோ அதே மாதிரி இந்த சிவலிங்கத்தில் தெரியாட்டாலும் தெரியும். ஏன்னா அது முழிச்சு பார்க்கக்கூடிய யார் என்ன நிலையில் சரணாகதியில் இருக்காங்கன்னு சின்ன பிள்ளைய கூட இங்கே அந்த விஷயங்களை பார்த்துருக்கு. அதனால தான் அபிஷேகத்தை பாருங்கன்னு சொல்லுது. அந்த கண்ணு தெரிஞ்சால் கோடி புண்ணியம். 33 தேவர்கள் நம்ம அதை பார்க்குற மாதிரி, 9 கோடி சித்தர்களும் நம்ம அதை பார்க்குற மாதிரி. லேசாக முகம் தெரியும், தாடி தெரியும், அகத்தியர் தெரியார், குடும்பி தெரியும். அதிசயமான லிங்கம் இங்கே இருக்கிற லிங்கம். அதனால தான் அபிஷேகத்தை பாருங்கன்னு சொல்லுது. விநாயகரில் அகத்தியர் தெரியார், வாழைச்சித்தன் தெரிவார். எல்லா விஷயங்களும் இங்கே நடக்கும். லேசுப்பட்ட ஆற்றல் கிடையாது. அப்போ இந்த இடத்துல எதுவும் இருக்கா, அதில் இருக்கா, இது இருக்கான்னு கிடையாது. சித்த நிலைக்குள்ளே அத்தனை நிலையை அடக்கும். உங்களுக்குள்ளே எப்படியோ பிரபஞ்சத்தை, அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ள அண்டம். அப்போ நீங்கள் இந்த சபையோடு இணையும் போது உங்களுக்குள்ளேயும் பிரபஞ்ச ஆற்றல் வந்துடும். இங்கே சீடர்கள் அதை உணர்தாங்க, தவத்தில் உறதாங்க, இறை காட்சிகள் பார்க்காங்க. இங்கே காட்சிகள் தெரிஞ்சான்னா உங்களுக்கு தவம் இருக்கிற நேரத்தில் தெரியலைன்னா தவம் இருக்கிற நேரத்தில் தெரியும், இல்லைன்னா வீட்டுக்கு போன பிறகு தெரியும். ஒரு வாரம் கழித்து தெரியலாம், ஒரு மாதம் கழித்து தெரியலாம், ஒரு வருடங்கள் கூட கழித்து தெரியலாம், இன்றைக்கும் கூட தெரியலாம். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சதுனால அவங்க பெரியவங்க கிடையாது, தெரியாதனால அவங்க வந்து கெட்டவங்க கிடையாது. அவங்களோட அந்த ஊன் உடம்பு ஏற்றுக்கிற தன்மை, அது ஏகப்பட்ட மெஞ்ஞானம் இருக்குது. தெரிஞ்சதுனால பெரிய ஆள் ஆகிட முடியாது, தெரியாதனால சின்ன ஆள் ஆகிட முடியாது. சில பேருக்கு ஒன்றுமே தெரியாமல் எல்லா நல்ல விஷயம் அவங்களுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். எல்லா ஆசீர்வாத நிலைகளும் அவங்களுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். ஒருக்குள்ளே காட்சியாக தெரியும், அவங்க பக்குவப்பட மாட்டாங்க, உணர மாட்டாங்க. உணர்விக்கிறதுக்கு தான் அங்கே காட்சிகள் கொடுக்கப்படுது. காட்சிகள் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஏதோ பெரிய மகான் யோகி ஞானின்னு நினச்சிடக்கூடாது. அது வந்து இங்கே இருக்கக்கூட சுழிமுனை ஆற்றலால் அவங்களுக்கு காட்சிகள் கொடுக்கப்பட்டு இங்கே என்ன அதிசயங்கள் நடக்குன்னு உங்களுக்கு நீங்கள் வந்து உணர்ந்து அதுக்கு பிறகு ஓஹோ அங்கே ஆற்றல் இருக்குது, சித்தர் சொல்கிறது சரிதான், வழிபாடு முறைகள்லாம் சரிதான், அவங்க மாறி மாறி பேசினாலும் உண்மையை தான் பேசுகிறாங்க அப்படின்னு உணர்றதுக்காண்டி காட்சிகள் கொடுக்கப்படும். உங்களோட பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதாவது இங்கே வந்து சும்மா இருந்தால் போதும், வேறு ஒன்றும் தெரிய வேண்டாம். இதிகாச புராணங்கள் எங்கே தெரியுமா, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அதை பார்த்துருக்கோம், இதை படிச்சிருக்கோம், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எல்லாம் சித்தர்கள் ஞானிகள் கொடுக்கக்கூடிய ஆற்றல்னால எங்களால் வழிபாடு பண்ண முடியுது, பூஜை நடத்த முடியுது, பேச முடியுது, சச்சங்கம் நடத்த முடியுது. எல்லாம் நடத்துறது யாருன்னா மேலே உள்ளவங்க தான். நம்மளுக்குள்ளே ஒன்றும் கிடையாது. நீங்கள் வாரேன்னா உங்களை நான் கூப்பிட்டு வருவீங்களா உங்கள் வீட்டில் வந்து வாங்கன்னு வெத்தலை வாக்க வச்சு உங்களுக்கு செலவுக்கெல்லாம் கொடுத்தாலும் சிறுசபைக்கு வருவீங்களா?
உங்களை கூப்பிட்டு வருது சித்தர்கள் கூட்டுட்டு வராங்க. வணங்கி நிற்கிறது அவங்க தான் வணங்கி நிற்க வைக்காங்க. சில பேர் இங்கே வந்துட்டு என்னத்தையோ நடக்கு பார்ப்போம், பக்கத்து வீட்டுக்காரி சொன்னால், அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்க, யூடியூப்பில் ஏதாவது என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வரணும்னு பார்த்துட்டு வரலாம். அவங்க பார்வையாளராக வந்து போய்கிட்டே இருக்கட்டும். வந்தவங்க அறிஞ்சு புரிஞ்சுக்கிடுச்சா, இடம் புரிஞ்சுக்கிடுச்சா, கப்புன்னு பிடிச்சிக்கணும். எதுக்கு இவங்க கற்றுக்கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க? ஏன் இந்த இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அவங்க வேலையை பார்த்துட்டு போகலாம். யாருக்காச்சும் காசு பணம் கேட்டாமா, ஏதாச்சும் இடம் கேட்டாமா, ஏதாச்சும் கொடுங்கன்னு கேட்டாமா, எதுவும் கிடையாது. உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை அடுத்தவங்ககிட்ட சொல்லுங்கள். பிரபஞ்சம்னா என்னது, அது எப்படி நமக்கு உதவி பண்ணுது, அப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு எப்படி உதவி பண்ணணும், உதவி பண்ணாட்டா கடனாளி ஆகிடுவோம், அப்போ பிடிச்சி இழுக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். நோயா நொடியா பீடையா பிணியா அமைதி இன்மையா ஆற்றல் இன்மையா வஞ்சகம் சூழ்ச்சியா போட்டி பொறாமையா எல்லா விஷயங்களையும் பிரபஞ்சம் பிடிச்சி இழுக்கும். ஒழுங்காக வளம் வந்துட்டான்னா நம்ம மேலே கொக்கியும் போட முடியாது, நோயும் பக்கத்தில் வராது, நொடியும் பக்கத்தில் வராது, எந்த சூழ்ச்சியும் நம்மகிட்ட வர முடியாது. நமக்கு வளவாட்டா அவன் வளக்குள்ளே மாட்டிக்கிடுவான். எப்படி கொசுக்கு வளவாட்டா மனுஷன் உள்ளே இருக்கான்னு சொல்லுவாங்களே அப்படின்னு அவங்க நமக்கு வளவாட்டானா வளக்குள்ளே அவங்க மாட்டிக்கிடுவாங்க. அதான் சித்த சபையில் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே யாரும் வலை போட்டு தப்பிச்சதே கிடையாது. பார்ப்பாங்க, இல்லாட்டி ஆளையே கொண்டு விடுவாங்க. அப்படி சபை இந்த சபை. ஏன்னா பிரபஞ்ச பணி ஆட்டுற இடத்துல என்னன்னு செய்ய முடியாது. இங்கே வேற்று மாற்று நிலைகளுக்கு எந்த பில்லி சூன்யம் செய்வேனா, அங்கே திருநீரை வாங்கி ஊதுனா, இங்கே திருநீரை வாங்கி ஊதுனா, சித்த சபைக்கு வர்ற சீடர்கள் வீட்டில் திருநீரை ஊத முடியாது. வஞ்சகம் எதையும் வைக்க முடியாது. அப்படி தான் இங்கே பயணப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை நம்பி தான் இங்கே சீடர்கள் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எவன் எதை சொன்னாலும் நம்பாத அப்படின்றோம். இங்கே சபையை நம்பு. எதுவும் வச்சுட்டு போட்டோம், வைக்காமல் இருக்க மாட்டாங்க, செய்யாமல் இருக்க மாட்டாங்க, திருஷ்டி போடாமல் இருக்க மாட்டாங்க, எண்ணம் செஞ்சுட்டு போட்டும் போய் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே போனா இங்கே போனா, அங்கே அந்த ஊருக்கு போனால் இந்த ஊருக்கு போனால், அங்கே போனாங்க, அதை செலவழித்தாங்க, இதை செலவழித்தாங்க, செஞ்சுருப்பாங்களோ அப்படி இப்படிலாம் எந்த கவலையும் வேண்டாம். இங்கே வரதவங்களுக்கு இந்த திருநீர் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். வாழை சித்தன் சிவமகா சித்த சபை அகத்தியம் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருந்தால் போதும். எதுக்கும் பயப்பட வேண்டாம். நீங்கள் அப்படி தான் இங்கே சீடர்கள் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஜாதகம் வேண்டாம். இங்கே வந்துட்டான்னா ஜாதகம் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஜாதகம் கட்டமெல்லாம் இடம் மாறி அமரக்கூடிய நிலை நீங்கள் நினச்ச மாதிரி அமையும். இங்கே சரணாகதியோடு இருக்கிற அதுக்கெல்லாம் இங்கே சந்தர்ப்பம் கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் 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 கஷ்டமான விஷயம். ஒரு வாரம் இருந்தால் போதும் ஜாதக கட்டத்தை மாட்டிடலான்னு இங்கே சித்தர்கள் சவால் விட்டு சொன்னாங்க. ஆனால் ஒரு வாரம் இங்கே இருக்க முடியாது, இங்கே இருக்க விட மாட்டாங்க. அப்படின்னா வந்தாங்க 2-3 பேர், இருக்க முடியலை. சும்மா வந்தால் இருந்துக்கலாம். அந்த சவாலில் வந்தாங்கன்னா இங்கே இருக்க முடியாது, இருக்க விட மாட்டேங்க. அவங்களோட கர்மா பிடிச்சி இழுத்துருது. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் அட்டாக் மல்லாக்க விழுந்துட்டாரு, எல்லாம் போச்சு அப்படின்னு இருக்க விடாமல் ஒரு 2 பேர் தான் வந்தாங்க. 2 பேரும் ஓடியே போயிட்டாங்க. அதனால் லேசுப்பட்ட சபை கிடையாது. இது ஆற்றல் மிகுந்த இடம். ஸோ உங்களுக்கு வந்திருக்கீங்கன்னா புண்ணிய நிலைகளால் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஓம் அகதி சாய நம. இப்போ இந்த விபூதி அபிஷேகம் எல்லாரும்